This is my Bible. I am what it says. I have what it says. I have what it says I can do. Today I'll be taught. My mind is alert. I will never be the same. Amen. சொல்லலாமா? இதுவே என் வேதாகமம். இது கூறுவது போல நான் இருக்கிறேன். இது கூறுவதையே நான் உடையவனும் ஆகின்றேன். இது கூறுகிற செயல்களை செய்யக்கூடியவனும் ஆகின்றேன். இன்று நான் தேவனுடைய வசனத்தால் போதிக்கப்பட போகிறேன். என் மனது விழிப்பாக இருக்கிறது. என் இருதயம் சிறப்பாக இருக்கிறது. இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறப்பட்டதாகும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 6 verse 5, 5ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். And it shall come to pass that when they make a long blast with the ram's horn, and when ye hear the sound of the trumpet, all the people shall shout with a great shout, and the wall of the city shall fall down flat, and the people shall ascend up, every man straight before him. Amen. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நிறைவேற்றுவாராக. பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். The wall shall fall down flat. Amen. Praise the Lord. இதை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறினது. This promise literally fulfilled in their life. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மத்தியிலே அலங்கம் இடிந்து விழுந்தது. 5ஆம் வசனத்திலே அலங்கம் இடிந்து விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 20ஆம் வசனத்திலே அலங்கம் இடிந்து விழுந்தது. The walls fell down flat. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மதில்களை, இந்த பெரிய அலங்கத்தை கர்த்தர் தரைமட்டமாக அதை கீழே விழும்படியாக ஆண்டவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் 5ஆம் அதிகாரத்திலே யோர்தான் நதியை கடந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். They just entered the promised land. எகிப்திலிருந்து அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் 40 வருஷங்கள் பிரயாணமாக வந்தார்கள். 2 முறை அவர்கள் தண்ணீரை கடந்தார்கள். ஒன்று சிவந்த சமுத்திரம், இன்னொன்று யோர்தான் நதி. 2 times they were able to cross a big miracle in their life. ஒன்று, அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை எகிப்தினுடைய சாபங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். That was a deliverance from sin. எகிப்து என்பது பாவத்தின் உலகம். எகிப்து என்பது அடிமைத்தனம், a land of bondage. அதை கடந்து அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே ஆண்டவரோடு கூட 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்தார்கள்.
மறுபடியுமாக ஒரு நதி, யோர்தான் நதியை அவர்கள் கடந்தார்கள். யோர்தான் நதியை இஸ்ரவேலர்கள் கடந்தது ஆண்டவர் அவருடைய சுயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் செல்ஃப். ஒன்று டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இரண்டாவது நதி தண்ணீரை கடக்கும் பொழுது அவருடைய சுயத்திலிருந்து, செல்ஃபிஷ்னஸ், அதிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் உடையவர்களாய் இருந்தாலும் நம்முடைய சுயத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் மரிக்கும் பொழுது பவுல் சொல்வது போல, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயத்திற்கு நாளுக்கு நாள் மரித்து ஆண்டவருடைய குணங்கள் மேல் நம்முடைய கண்களை செலுத்துகிறோமோ நாம் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க முடியும். The difference between receiving and enjoying God's blessing is being dead to self. ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை நிறைவேற பார்க்க முடியாததற்கு காரணம், வித்தியாசம், சுயத்திற்கு நாம் சாக வேண்டும். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவத்திற்கு முன்பதாக அவர்களுடைய கவனத்தை அவர்கள் மேலிருந்து அவர் மேல் திருப்பினார். அப்படி என்றால் என்ன? வாட் இஸ் டெலிவரன்ஸ் டு செல்ஃப்? டர்னிங் அவர் அட்டென்ஷன் ஃப்ரம் அஸ் டு காட். நம்மேல் நம்பிக்கையை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது தான் இந்த சுய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை. எல்லாவற்றுக்கும் நம்மே சார்ந்திருக்க ஆண்டவர் பார்க்கும்பொழுது அவர் கிரியை செய்ய அவர் நிறுத்தி விடுகிறார். யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே இவர்கள் யோர்தான் நதியை கடந்து இவர்கள் ஆண்டவருக்கு பலியெல்லாம் செலுத்திவிட்டு வந்து நிற்கும் பொழுது ஒரு பெரிய அலங்கம் நின்று கொண்டிருந்தது. The wall of Jericho, walls of Jericho, huge walls. இந்த அலங்கம் என்பது மிகவும் 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 உயரமாகவும் அகலமாகவும் அங்கே காணப்பட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு தந்தார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி கிவன். ஒப்பு கொடுக்க போகிறேன் அல்ல, எரிகோவை தாண்டி இருக்கிற வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு ஒப்பு கொடுத்தேன். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் டு யூ. ஆண்டவர் நமக்கு எதிர்காலத்திலே, விசேஷமாக ஜூலை மாதத்திலும் வரப்போகிற நாட்களிலும் நமக்கு கொடுக்கிற, கண்களால் பார்க்குற ஆசீர்வாதத்தை முன்பதாகவே ஆவியிலே நமக்கு கொடுத்து விடுகிறார். இந்த 5ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தேவனுடைய சேனையின் அதிபதி, கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட், அங்கு வந்து யோசுவாவை சந்திக்கிறார். யோசுவா ஒரு மாலை வேளையிலே வந்து அந்த எரிகோ மதிலை பார்த்தார். யோர்தானை கடந்து விட்டேன், எரிகோக்கு கடந்து நான் செல்ல வேண்டும் என்று பார்க்கும்போது கர்த்தர் ஏற்கனவே அங்கே வந்து விட்டார். த கேப்டன் ஹஸ் ஆல்ரெடி கம். சேனை அதிபதி வந்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். ஐ ஆம் ஃபார் யூ. நான் உங்களுக்காக எரிகோவை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை ஒப்பு கொடுத்தேன். எரிகோ மதில்கள் தரைமட்டமாக விழும் என்பதை வாக்கு தத்தமாக நமக்கு தந்துவிட்டார். நாம் அதை பெற்றுக்கொண்டு விட்டோம். பட் we have to claim. அதை நாம் உரிமை கொள்ள வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை சுதந்திரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார், அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறார்கள். ஆனாலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிற காரணம், they do not know how to inherit. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கென்று சுதந்திரிப்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இன்றைக்கு காலையிலே சொல்வது, you have to know how to bring down the walls of Jericho.
எரிகோவின் அலங்கத்தை தரைமட்டமாக கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு செய்ய போகிறார். அதனுடைய ரகசியங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த அலங்கம் என்றால் என்ன? வாட் இஸ் திஸ் வால்? எரிகோவின் அலங்கம் என்றால் என்ன? அதனுடைய அடையாளங்கள் என்ன? ஒரு பெரிய மதிலோ இல்லை என்றால் ஒரு பெரிய அலங்கம் என்றால் அது ஒரு செப்பரேஷனை குறிக்கிறது. இட் டாக்ஸ் அபவுட் செப்பரேஷன். ஏன் நம்முடைய வீடுகளிலே மதில்களை வைக்கிறோம்? டு செப்பரேட் டூ ரூம்ஸ். 2 வீடுகளுக்கு நடுவில் ஒரு வால், காம்பவுண்ட் வால் இருக்கிறது காரணம் ஒரு பிரித்து காணப்படுவதற்கு. இந்த மதில்கள், இந்த அலங்கம் இரண்டாவது ஒரு தடைகளை குறிக்கிறது. நாட் ஒன்லி செப்பரேஷன், ஹிண்ட்ரன்சஸ், தடை. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்துவிட்டு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் குறுக்க நிற்பது எரிகோவின் மதில்களும் எரிகோவின் அலங்கம் நின்று கொண்டிருக்கிறது. they are not able to see. they know what is the blessing, but they cannot see the blessing. ஆசீர்வாதம் என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியும், பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தடை போல எரிகோவின் மதில்கள், அலங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இது ஆசீர்வாதத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவை கொண்டு விட்டது. It has brought a separation between them and God's blessing. This has brought a hindrance to go and possess God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை போய் சுதந்தரிப்பதற்கு இந்த எரிகோவின் அலங்கம் தடையாக நின்று கொண்டிருந்தது. பயம் அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. பயம் வந்தபடியால், இந்த தடை இருக்கிறபடியால், அவர்களுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பிரிவினை இருக்கிறபடியால் என்ன நடந்தது என்றால், டிலே இன் their லைஃப். ஆசீர்வாதங்கள் நிறைவதற்கு தாமதம் ஆகிறது. அலங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கொண்டு வருகிறது? இட் வில் டிலே காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த மதில்கள், இந்த அலங்கங்கள், இட் வில் பிரிங் டிலே. நாம் காத்து கொண்டே இருப்போம். அது மிகவும் காலம் தாழ்த்தி அது போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு இருதயத்திலே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், அலங்கம் இடிந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கங்கள், எத்தனை தடவை நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது தெரியும். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அதை செய்வார், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, என்னால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஐ எம் ஆல்மோஸ்ட் நியர் த பிளெஸிங் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அருகையில் இருக்கிறேன், என்னால் சுதந்திரிக்க முடியல. பெரிய எரிகோ மதில் நின்று கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் இந்த எரிகோ மதில்களை பார்க்க முடியும், சில நேரத்தில் நம்மால் பார்க்க முடியாது. நம்மால் தடைப்பட்டு our life comes to a standstill. அப்படியே பிரமித்து நின்று விடுவோம். அடுத்த ஸ்டெப் தெரியாமல் இருக்கும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், அவர்கள் அப்படியே ஸ்டாக்னண்டாக அவங்க வாழ்க்கை மாறிவிடும். யோர்தானை கடந்து வெற்றிகரமாக வந்து விடுவார்கள். ஆனால் அவர்களை பார்த்து கேட்கும்பொழுது, ஒன்றுமே நடக்கலை பாஸ்டர், ஒரே இடத்துல நிற்கிறோம், ஒரு மூமெண்ட்டே எங்களுக்கு தெரியல, எங்களால் அசையக்கூட முடியல, என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிற இடம்தான் எரிகோ அலங்கத்துக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எப்படி இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்ற ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்வாராக. ஆசீர்வாதங்கள் எரிகோ மதிலுக்கு அப்பாலே இருக்கிறது. நாம் இந்த பக்கம் நின்று கொண்டு எரிகோ மதிலை எப்படி அது தரையிலே கீழே விழுந்தது, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றுவார் என்ற காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3 காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். ஹவு the walls of Jericho will fall down flat. எரிகோவின் அலங்கம் எப்படி தரைமட்டமாக விழும்? 3 குறிப்புகள். Number 1, we should know the dimensions of the wall. Number 2, we should know
the dealings with the wall. Number 3, we should know the demolition of the wall. 3 காரியங்கள். முதலாவதாக அந்த அலங்கத்தின் பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ். இரண்டாவதாக அந்த அலங்கத்தை எப்படி கையாளுவது, how do you deal with the wall. மூன்றாவது, அலங்கத்தை எப்படி தகர்த்து எறிவது. ஹல்லேலூயா, praise the Lord. அலங்கத்தினுடைய பரிமாணங்கள், அலங்கத்தினுடைய எப்படி அதை கையாளுவது, how to deal with the wall. மூன்றாவது, அலங்கம் எப்படி தகர்ந்து விழும், how the wall will get demolished. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்பர் 1, எப்படி அலங்கம் கீழே விழும், how the walls of Jericho will fall down. verse 1, முதலாவது வசனம், 6ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ ஒரு பெரிய ஃபோர்ட் சிட்டி. அந்த பட்டணம் முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தது. I want to just expand about the dimensions of the wall. இந்த எரிகோ மதிலுடைய பரிமாணங்கள், அளவுகளை உங்களுக்கு நான் சொல்லி நான் விவரிக்க விரும்புகிறேன். முதலாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 3 காரியங்களை நான் அறிந்து கொண்டேன் about the dimensions. முதலாவதாக the formation of the wall. இந்த மதில் சுவர் எப்படி கட்டப்பட்டது. இரண்டாவதாக the fear behind the wall. இந்த மதில் எரிகோ அலங்கத்திற்கு உள்ளாக இருந்த பயம். மூன்றாவது the feebleness before the wall. அலங்கத்துக்கு முன்பாக இருக்கிற பலவீனம். நன்றாக கவனித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த அலங்கம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய அலங்கம் இருக்கிறது. how was this wall formed? இதை யார் கட்டினார்கள், இதை எப்படி கட்டினார்கள். இரண்டாவதாக அலங்கத்திற்கு உள்ளாக ஒரு கூட்டம் இருக்கிறது, அலங்கத்திற்கு வெளியே ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த எரிகோவின் அலங்கத்துக்கு உள்ள இருக்கிற கூட்டத்திற்கு பயம், இந்த எரிகோ அலங்கத்திற்கு வெளியே இருக்கிற இஸ்ரவேலருக்கு பலவீனம். இந்த 3 காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த அலங்கத்தினுடைய பரிமாணங்கள். நம்பர் 1, the formation of the wall. இந்த அலங்கம் எப்படி கட்டப்பட்டது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒத்த கல் சுவர், 2 கல் சுவர்லாம் இல்லை. இது பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. 2 மதில்கள் இருந்ததாம். உள்ளே இருக்கிற மதிலுடைய ஹைட் 30 அடி, 30 feet உள்ளே இருக்கிற மதில். வெளியே இருந்த மதிலுடைய ஹைட் 20 அடி. 2 மதில்களும் 15 அடிகளால் பிரிக்கப்பட்டிருந்தன. உள்ளே இருக்கிற மதில் 30 அடி. அப்போ இட் வாஸ் அ வெரி ஹை வால். வெளிப்புறத்தில் சென்ற அந்த வாலுடைய ஹைட் 20 அடி. அப்போது இப்படி இருக்கும் இல்லையா, சாய்வாக இருக்கும். இது 2 மதிலுக்கும் இந்த இடைவெளி 15 அடி, 15 feet. இந்த 2 மதிலுக்கும் இருந்த இதில் வீடுகள் இருந்தது. அங்கே தான் ராகாப் என்ற வேசி வாழ்ந்து கொண்டிருந்தாள். செக்யூரிட்டி இருந்தாங்க. அந்த அலங்கத்திற்குள்ளாக யாரும் வரக்கூடாது என்று அதை சுற்றிலும் வீடுகள் இருந்தது. ஆங்காங்கே வாட்ச் டவர்ஸ் இருந்தது. அப்படி என்றால் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் வால், இந்த அலங்கம் கட்டப்பட்டது என்றால் ஒரே நாளில் கட்டப்படவில்லை. இட் வாஸ் நாட் பில்ட் ஓவர் நைட். ஒரு வாரத்தில் கட்டி முடித்தாங்க. இந்த சர்ச்சை நம்ம 2-3 மாதத்தில் கட்டி முடித்தோம். அப்படிலாம் அப்படி கட்ட முடியாது எரிகோவால். எரிகோவினுடைய அலங்கத்தை கட்டினது உள்ளே இருந்த எரிகோலே வாசம் செய்தவர்கள் பல வருஷங்கள் எடுத்து அவர்களுடைய பாதுகாப்புக்காக சத்துருக்கள் உள்ளே வரக்கூடாது என்று பல வருஷங்கள் அதை கட்டி எழுப்பினார்கள். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மதில்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை, ஒரு தடையை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கிறது. இந்த தடை என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது என்றால், நான் சொல்லுகிறேன், இந்த தடை ரொம்ப நாள் முன்னாலே பிசாசு கட்ட ஆரம்பித்து விட்டான்.
இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எனிமி இருக்கிறான், உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் எழும்புறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு எதிராக வருகிறார்கள் என்றால் நேற்றைக்கு அவர்கள் சத்துருவாக மாறவில்லை. இந்த ஃபார்மேஷன் ரொம்ப நாள் முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிவதற்கு முன்பதாக அதிக நாட்களுக்கு முன்பாகவே இந்த மதிலை அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் என்ன? சாதாரணமாக இந்த அலங்கத்தை கீழே தள்ள முடியாது. ஏனென்றால் it took many years to form something against you. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் எதிர்காலத்தை நாசப்படுத்தும் சத்துருவை எழுப்புகிற அலங்கம் பல வருஷங்களாக திட்டமிட்டு அவன் கட்டி கொண்டிருக்கிறான். very hard to bring this wall down. இவர்கள் எவ்வளோ வருஷம் எடுத்திருப்பாங்க? very strong wall. ரெண்டாவது பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியேவும் போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நீங்கள் முன்பாக சென்று நீங்கள் வாசித்தீங்கன்னா, என்னாகமத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா, இன்னொரு வசனம், ராகாப் அந்த வேவு பார்க்குகளை பார்த்து என்ன சொன்னால், இஸ்ரவேலில் இருந்து வந்தவர்கள், எங்கள் தேசத்தில் உங்களை குறித்த பயம் எங்களை பற்றி இருக்கிறது, நாங்கள் பயந்துட்டோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போகிறாங்கன்னு நாங்களும் எங்கள் ராஜாவும் பயந்தபடியினால் அவர் சொல்லிட்டார், லாக்டவுன், எல்லாத்தையும் பூட்டிடுங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது. அப்படி என்றால் உள்ளே என்ன இருக்கிறது? பெரிய பயம். அலங்கத்திற்கு உள்ளாக ஒரு ஃபியர் வாஸ் ஹேப்பனிங். அலங்கத்திற்கு உள்ளாக இருக்கிற சத்துரு மிகவும் பயந்து கொண்டிருக்கிறான். ஏன்? இஸ்ரவேலர்கள் நமக்கு எதிராக வருகிறார்கள். அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க? எதனால் பயந்தார்கள்? இஸ்ரவேலின் தேவன் பெரிய தேவன், இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள், யோர்தானையும் கடந்து விட்டு வந்தார்கள். அப்போ இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, இவருடைய தேவன் பெரிய தேவன். உங்களுடைய அலங்கத்திற்கு பின்பாக இருக்கிற எதிரி என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை குறித்து பயந்து நீங்கள் அந்த அலங்கத்தை இடிக்காதபடி டைட்டாக கேட்டெல்லாம் பூட்டி வச்சிருக்கிறான். விளங்குச்சா விளங்கலையா? விளங்குனீங்கன்னா ஒரு ஹல்லேலூயா சொல்கிறோமே, ஹல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பயமாக இருக்குது, இந்த அலங்கம் உள்ளே பார்த்தா பயமாக இருக்குது, என் எனிமியை பார்த்தா பயமாக இருக்குது, பிரச்சனையை பார்த்தா பயமாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே விஷயம் ஆப்போசிட். அவங்க தான் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. எரிகோ உள்ளே இருக்கிறவங்க தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அலங்கம் டைட்டாக அவர்கள் ஏன் ஒருத்தனை வெளியே வரல, யாரும் உள்ளே போகலைன்னா, தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் மிகவும் பயந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பயப்படணுமா, நான் பயப்படணுமா, அவங்க பயப்படணுமா? அவங்க தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. நாம் பயப்பட அவசியம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்வதே போல உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்திருக்கிறார்கள், ஆகவே உங்கள் அலங்கத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அதை எப்படி அது ஃபார்மேஷன் ஆச்சு என்று பார்த்தோம். உருவாக்கப்பட்டது, உள்ளே பயம் இருக்கிறது. மூன்றாவது பாருங்க, த ஃபீபிள்னஸ் பிஃபோர். அந்த அலங்கத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருந்தார்கள். காரணம், 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். 40 வருஷம் அவங்க பிரயாணப்படும் பொழுது அநேக பழைய சந்ததியெல்லாம் மரித்து போனார்கள். இஸ்ரவேலை எகிப்தை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தருக்கு 60 வயசு, இன்னொருத்தருக்கு 80 வயசு, இன்னொருத்தருக்கு 90 வயசு. 40 வருஷம் கடந்து யோர்தானுக்கு வரும்போது அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடுச்சு. அவங்கள எங்கே புதைச்சிட்டாங்க? வனாந்திரத்திலே புதைச்சிட்டாங்க. அப்போது யோர்தானை கடந்து வருகிற சந்ததி, இந்த முன்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள், புது சந்ததி, இளமையான சந்ததி. வேற விதத்தில் ஜாஷுவா ஜெனரேஷன், யோசுவாவின் சந்ததி. இவர்களெல்லாம் யார்? யோசுவாவின் சந்ததி. சின்ன சந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யுத்தம் தெரியாது, சண்டை போட தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க டச்சு தான் ப்ரெஸ் பண்ண தெரியும். அவங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? கடையில் போய் வாங்கிட்டு வருவோம். அவங்க அங்கேருந்தே சாப்பிடுவாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது யோசுவா ஒரு கூட்டத்தை இங்கே கொண்டு வரும்பொழுது
அவங்க பார்த்தா பலவீனங்க, ஒரே பட்டனில் செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே பயந்துருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் தான் அவர்களுக்காக கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் தான் இவங்களுடைய பலவீனத்தை மாற்றி இந்த அலங்கத்தை கீழே தள்ள வேண்டும். ஆமென். In other words, they cannot bring the wall of Jericho by force, but they can bring the wall of Jericho down by faith. Not by force, only by faith. பெரிய ஒரு சக்தி, நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்றதால முடியாது. ஆனால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அவருடைய பலவீனத்தை பலத்தால் மாற்றும். இந்த பெரிய அலங்கத்துக்கு முன்பாக அவங்க பலவீனப்பட்டு அங்கே இருந்தார்கள். இதுதான் நான் முதலாவதாக இந்த அலங்கத்தினுடைய பரிமாணங்கள். ஏன் வேதத்திலே மதில் சுவர் என்று பயன்படுத்தப்படவில்லை என்றால், மதில் என்றால் காம்பவுண்ட் வால், சுவர் என்றால் காம்பவுண்ட் வால், அலங்கம் என்றால் வெரி வெரி திக். நெகேமியா புத்தகத்தை வாசித்தால் அங்கே சுவர் என்று இருக்காது, அலங்கம் என்று இருக்கும். ஏனென்றால் அந்த வெரி வெரி திக் வால்ஸ், சத்துரு அவ்வளோ ஈஸியாக உள்ளே புகுந்த முடியாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்பாக இருக்கிற இந்த அலங்கத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். ரெண்டாவதாக, இந்த அலங்கம் இருக்கிறது, பல வருஷங்களாக இது கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே இருக்கிற நாம் பலவீனமாக இருக்கிறோம். ஹவு டு டீல் வித் இட். ரெண்டாவது குறிப்பு, த டீலிங் வித் த வால். இந்த அலங்கத்தை எப்படி கையாளுவது, எப்படி கையாளலாம், ஆண்டவர் அவளுக்கு எப்படி கையாள வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். You can deal with the wall in 3 ways. உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஜெரிகோ வால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரிவினைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலனுள்ள கோட்டைகளை, தடைகளை, வாழ்க்கை பிரச்சனையை எப்படி கையாளுவது. சீக்ரெட்டே ஹவு யூ டீல் வித் த ப்ராப்ளம். எத்தனை பேர் பிரச்சனையை மேற்கொள்கிறாங்கன்னா எப்படி அதை கையாளுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். When you know how to deal with your wall, this wall will come down flat. அலங்கத்தை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். 3 விதத்தில் டேக்கிள் பண்ணலாம். முதல் டேக்கிளிங் பேர் கவர்ட்லினஸ், கோழைத்தனம். இந்த கோழைத்தனம் என்றால் என்ன, எப்படி இந்த வாலை டேக்கிள் பண்ணலாம். 4 பேர் பேசிக்கிட்டாங்க, பேசாமல் திரும்பி போயிடலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிறது, இந்த மதிலை நம்மளால் தாழ முடியாது, கையில் எதுவுமே கிடையாது. வாட் இஸ் த ஈஸி வே? ஈஸி வே என்னன்னா சைலண்ட்டாக போயிடலாம். யாத்ராமம் 16ஆம் அதிகாரத்தில் இவங்க சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்த உடனே, சிவந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே அங்கங்கே இருப்பாங்க இல்லையா, ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. தே ஸ்டார்டட் மர்மரிங் அகெயின்ஸ்ட் மோசஸ். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? எகிப்திலே இருந்திருக்கலாம், அங்கே நல்லா இருந்தது, அங்கே நல்ல சாப்பாடு இருந்தது, அங்கே சாப்பிட்றதுக்கு நல்ல பூண்டு, நல்ல இறைச்சி எல்லாம் இருந்தது. வனாந்தரத்தில் நம்மளை சாகடிச்சு புதைக்கும்படியாக மோசே கொண்டு வந்து விட்டார். இதுதான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. தே வாண்ட் டு ரிட்டர்ன் பேக். அப்படி தான் இங்கே ஒரு கும்பல் இருந்திருக்கும். யூ கேன் ரியலி பிகம் அ கவர்ட் அப்ரோச். ஒரு கோடைத்தனமான ஒரு இது. எத்தனை பேர் அப்படி செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய தடையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோமா, நம்ம பின்னால் போயிடலாம். ரெண்டாவது அப்ரோச் பாருங்கள், இட் இஸ் அ காம்ப்ளசன்ட் அப்ரோச். அதாவது மன நிறைவுள்ள ஒரு டீலிங். ஹவு டு டீல் வித் அ வால். மன நிறைவோடு கூட கையாளுதல். அது என்னென்னா, முன்னாலேயும் போக வேண்டாம், பின்னாலேயும் போக வேண்டாம், இது போதும், இங்கே இருந்துடலாம். நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குல்ல நமக்கும் எரியோக்கும். அவன் வெறிய வர போகிறதில்ல, யாரும் உள்ளே போக போகிறதில்ல, இங்கே இருந்துடலாம். எத்தனை பேர் யோசிச்சுருக்குங்க, நம்மளாலாம் அந்த ஆசீர்வாதம் முடியாது, இந்த மாதிரி பாடெல்லாம் என்னால் படிக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ ஜெபம் பண்ணமா, உபவாசமா, நமக்கு சரிப்பட்டு வராது, என்னை இப்படியே விட்டுருங்க, ஐ வில் பி காம்ப்ளசன்ட், நான் இப்படியே இருந்துடுறேன். இப்படி ஒரு அப்ரோச் இருக்கிறது. இந்த பிரச்சனை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம். மூணாவது ஒரு அப்ரோச் இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ரோச். இட் இஸ் அ கரேஜியஸ் அப்ரோச். தைரியமாக முன் சென்று அந்த எரிகோ மதில்களை
கீழே கொண்டு வருவது. ஹவ் யூ டீல் வித் த வால். கோழையாக மறுபடியும் திரும்பி ஓடி விடுவதா, இல்லை என்றால் இது போதும் என்று, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று அங்கே நின்று விடுவதா, இல்லை என்றால் மூன்றாவதாக தைரியமாக முன் செல்வதா. எப்படி தைரியம் நமக்கு வரும்? ஹவு, எப்படி எனக்கு தைரியம் வரும்? எப்படி தைரியமாக இந்த பிரச்சனையை நான் கையாளுவேன்? என்னால் பேச முடியாது, தயவுசெய்து நீங்கள் பேசுங்க. அந்த ஆள்கிட்ட என்னால் பேச முடியாது, தயவுசெய்து நீங்கள் வீட்டிலே இருங்க, வெளியே போகாதீங்க, அவங்க தேடி வந்துடுவாங்க. என்னால் இந்த பிள்ளைங்களை நான் பார்க்க முடியாது, தயவுசெய்து நீங்கள் இருங்க. இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, இவன் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. ஹவு டு டீல், எப்படி இதை கையாள்வது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தைரியமாக அவர்கள் கையாண்டார்கள். How they dealt courageously. Hebrews 11:30 அங்கே ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. பாருங்க, விழுந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 20ஆம் வசனம் விழுந்தது. 30ஆம் வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. காரணம் விசுவாசம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எல்லாரும் சொல்லுவோமா? விழுந்தது. எப்படி? விசுவாசத்தினாலே. பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே தான் அந்த எரிகோ மதில்கள் கீழே விழுந்தது. நல்லா கவனிங்க, உங்களிடத்திலிருந்து விசுவாசம், ஆண்டவரிடத்திலிருந்து கிரியை, மிரக்கிள். நாம் விசுவாசித்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்மால் அற்புதத்தை செய்ய முடியாது, நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியும், தைரியமாக ஆண்டவரை விசுவாசிப்பது. ஹவு டு டீல் வித் திஸ் வால். இந்த மதிலை நாம் எப்படி சந்திப்பது? லார்ட், ஐ ட்ரஸ்ட் யூ. கர்த்தாவே, நான் உம்மை முற்றிலுமாக விசுவாசிக்கிறேன். என்ன விளைவுகள் வருதோ எனக்கு தெரியாது, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த அலங்கம் விழும்படியாக நான் உம்மை முற்றிலுமாக விசுவாசிக்கிறேன். அன்றைய தினம் இந்த ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசியாமல் போனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே இருந்தே இருக்க முடியாது. அடுத்து சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது ஒவ்வொரு ஜெனரேஷனுடைய விசுவாசம்தான். யோசுவா அந்த ஜனங்களோடு கூட கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக அவரை நடத்தினான். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காணலாம். இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் நம்முடைய விசுவாசம். இட் இஸ் அவர் ஃபெய்த் தட் ஓவர்கம்ஸ் த வேர்ல்ட். இன்றைக்கு அதிகமான வழிகள் நமக்கு இருக்கிறபடியால், இன்றைக்கு அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறபடியால் விசுவாசம் தானாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை போய் சுதந்திரிப்பதற்கு இந்த அலங்கம் விழ வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் த வாலை பார்த்துட்டோம், அந்த அலங்கத்தினுடைய பரிமாணங்கள். இரண்டாவது பாருங்கள், ஹவு டு டீல். கோழையாக இது பண்ணக்கூடாது, காம்ப்ளசண்ட்டாக போதும்னு இருக்கக்கூடாது, நான் முன்னேறி செல்ல வேண்டும். தைரியமாக விசுவாசத்திலே நான் முன்னேறி செல்ல போகிறேன். மூன்றாவது காரியம், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார். த டெமாலிஷன் ஆஃப் த வால். இந்த அலங்கத்தின் தகர்த்தெறிதல். ஆண்டவர் எப்படி இந்த அலங்கத்தை தகர்த்தெறிந்தார். இதுதான் 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் எப்படி இந்த அலங்கத்தை கீழே தரைமட்டமாக விழும்படியாக செய்தார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எரிகோவின் மதில்கள் தரைமட்டமாக கர்த்தர் விழும்படியாக செய்வார். ஆமென். அப்போ இந்த திக்கான வால், நிறைய பேர் நம்ம வாசிக்கும் போது யோசிப்போம், எப்படி இந்த அலங்கம் விழுந்தது? நம்ம சுற்றி இருக்கிற மதில்லாம் தரைமட்டமாக விழுந்து நம்ம என்ன யோசிப்போம்னா, அங்கே இருக்கிற வால் இப்படியே விழுந்துடுச்சு. நல்லா பாருங்கள், ஒரு மதில் கீழே விழ வேண்டும் என்றால் அதை இடித்தால் அது தரைமட்டமாக கீழே விழுந்துடும். ஆனால் எரிகோவின் மதில்கள் எப்படி தரைமட்டமாக விழுந்ததென்றால், அவ்வளோ 15 அடி 15 feet வைட் வால் அப்படியே பூமிக்குள்ளாக சென்று விட்டது.
அப்படிதான் தரைமட்டமாக விழுந்தது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தரைமட்டமாக எப்படி எரிகோவின் சுவர் விழுந்ததென்றால் அப்படியே பூமிக்குள்ளாக இட் பிகேம் ஃப்ளாட். ஆண்டவர் எப்படி விழும்படியாக செய்தார் என்றால், அவ்வளோ நேரம் பெரிய ஃபோர்ட் இருந்தது, இப்போ ஒன்றுமே காணோம். எங்கே போச்சுன்னா தரைமட்டமாக கீழே போயிடுச்சு. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் மேலே விழாது, அது எங்கேருந்து ஃபவுண்டேஷன் வந்ததோ அங்கேயே போய்விடும். உங்களுக்கு விரோதமாக யார் செஞ்சாங்களோ நான் சொல்கிறேன், அவங்களே போய் அந்த பிரச்சனை தாக்கிவிடும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசியுங்கள். How did God do this demolition? ஆண்டவர் இந்த மதிலை எப்படி தரைமட்டமாக அவர் வர வைத்தார்? 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். In 3 ways God was able to bring the wall down. Wall fall flat. எப்படி தரைமட்டமாக விழுந்தது? முதலாவதாக God told them to walk. அவர்களை நடக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். இரண்டாவதாக God told them to wait. காத்திருக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். மூன்றாவதாக God told them to worship. ஆராதிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். இந்த ஜூலை மாதத்திலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய அலங்கங்கள் கீழே விழ வேண்டும். ஆண்டவர் நமக்காக தடைகளையும் பிரிவினைகளையும் அகற்ற வேண்டும் என்றால் நாம் நடக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும், நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மூன்றையும் நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து, they walked before God. அதே அதிகாரம், சேம் சாப்டர், வேர்ஸ் 13 13ஆம் வசனத்தில் தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். முதலாவதாக கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை, அலங்கத்தை சுற்றிலும் 6 நாட்கள் தினந்தோறும் ஒரு முறை நடக்க வேண்டும். விழித்திருக்கீங்களா? 6 நாட்கள் you have to walk round the wall. 6 நாட்கள் டெய்லி ஒரு முறை நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்தார். 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாக்கு அந்த திட்டத்தை கொடுத்தார். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து அவங்ககிட்ட அந்த திட்டத்தை சொல்லுகிறார். God gave plan to Joshua. யோசுவாவுக்கு ஒரு பிளானை கொடுக்குறாரு. யோசுவா அதை யாருக்கு சொல்கிறாரு? ஆசாரியருக்கு சொல்லுகிறார். 8ஆம் வசனம். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே, அடுத்தது பிளானை யார்கிட்ட சொல்கிறாரு? ஜனங்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்ன திட்டத்தையும் வசனத்தையும் அவருக்குள்ளே வைத்து கொள்ளாமல் ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொன்னார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அலங்கம் கீழே விழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்குற வசனத்தை கணவன் மனைவி கேட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லி ஒருமனப்பட்டு நின்றால்தான் அலங்கம் விழும். இல்லைன்னா அங்கேயே நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். The plan of God was shared with all the people. எல்லாரும் இதை அறிந்து கொண்டார்கள். முதலாவதாக கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த எக்காலத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆசாரிகள் நடக்கட்டும், உடன்படிக்கை பெட்டி செல்லட்டும், ஜனங்கள் எல்லாரும் நடக்க வேண்டும். They have to walk once 6 days. ரொம்ப ஈஸி பாஸ்டர். டெய்லி நான் வாக்கிங் போகிறேன் பாஸ்டர், 1 ஹவருக்கு நான் 6 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன். இது நான் ஈஸியாக நடந்துடலாம். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ் எவ்வளோ பேரை நடன்னு சொன்னாலும் நடக்க மாட்டுறாங்க. ஏன் நடக்க மாட்டுறாங்க? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் நடக்கணுன்றாங்க, அதெல்லாம் சும்மா. அப்போ விசுவாசம் வேணும். அப்போ நடக்கும்போது அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். ஒருத்தர்கிட்ட சொன்னால் பரவாயில்ல,
எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு சென்று என்னாகவும் 26ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் 26 ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, ஒரு கணக்கு எடுத்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா? 6 லட்சம் பேர். 12 கோத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 lakhs people. 1000 இல்லை, 10,000 இல்லை, 1 லட்சம் இல்லை. எத்தனை பேர்? 6 லட்சம் இஸ்ரவேலர்கள். 12ஆம் வசனம், யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். 15ஆம் வசனம், 7ஆம் நாளில், அதை வாசிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதிகாலம், நிறைய பேருக்கு ஏர்லி மார்னிங்னாலே அது ஏர்லி மார்னிங் இருக்குதா? 6 மணி 7 மணின்னு ஒன்று இருக்கா? ஏன்னா கண்ணை திறக்கிறதே 9 மணி தான். அப்போ யோசுவா எப்போ எழுந்துக்கிறாரு? ஏர்லி மார்னிங். ஒரு பிள்ளையை காலைல எழுப்புறதுக்கே நமக்கு 4 கிளாஸ் பால் குளிக்கணும். 6 லட்சம் பேரை ஏர்லி மார்னிங் எழுப்பணும். பிரதர் சிஸ்டர், எத்தனை பேர் எழுப்பணும் காலையில்? எத்தனை பேர் எழுப்பணும்? 6 லட்சம் பேர் காலை எழும்பி குளித்து ரெடியாகி இவங்க வாக் பண்ணணும். ஈஸியா? இட் இஸ் நாட் ஈஸி. இவங்கெல்லாம் நடந்தாதான் அலங்கம் கீழே விழும். 6 லட்சம் பேர் காலையில் எழும்பி தே ஹாவ் டு வாக். ஒரு நாள் கிடையாது. எத்தனை நாள்? அங்கே ஒருத்தன் சொல்லுவான், கால் பிடிச்சிருக்கு இன்றைக்கி நான் வரல. ஒருத்தன் சொல்லுவான், டீஹைட்ரேட் ஆகுது எனக்கு, நான் போகும்போது எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும், காலையில் நடக்கலை, நான் சாயந்தரம் நடக்கிறேன். எதெல்லாம் சொல்லியிருப்பான்னு நமக்கு தெரியும், இமேஜின் பண்ணால். அப்போது தே ஹாவ் டு வாக் எவ்ரி டே. சொல்கிறது ஈஸி, கேட்குறது ஈஸி, ஆனால் அதை செய்வது மிக மிக கடினம். ஆண்டவருக்கு முன்பாக தினந்தோறும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தினந்தோறும் நடக்க வேண்டும். இவர்கள் 6 நாட்களும் நடந்தார்கள். they walked every day. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தினந்தோறும் நடந்தார்கள். அவங்க வனாந்திரம் எல்லா இடத்துலையுமே நடந்து வாக்கிங்க்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க நல்லா நடப்பாங்க, கால்லாம் வலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கள் முதலாவதாக கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் 6 நாட்கள் ஒரு முறை நடந்தார்கள். 7ஆம் நாள் எத்தனை முறை நடக்கணும்? 7 ரவுண்ட்ஸா? ஒரு ரவுண்ட் நடக்கிறேன், 2 ரவுண்ட் நடக்க, 7 ரவுண்ட் நடக்கணுமா? அப்படிதான்ப்பா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் வைத்திருக்கிற கற்பனை 7ஆம் நாள் எத்தனை முறை நடக்கணும்? 7 times. முதல் நாள் ஒரு தடவை, 2வது நாள் 2 தடவை, 3வது நாள் கொஞ்சம் கிராஜுவலாக சொல்லுங்கள் நான் நடக்கிறேன். திடீர்னு 7 ரவுண்ட்ஸ் நடக்க முடியாது, கால் வலிக்கும். யாரும் அப்படி சொல்லலை. ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் நடந்தார்கள். 2வது தான் ரொம்ப கஷ்டம். they have to wait. அவர்கள் காத்திருக்க வேண்டும். இன்ட்ரெஸ்டிங். 10ஆம் வசனம், verse 10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். நடக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நடக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, டோன்ட் டாக். எப்படி பாஸ்டர் பேசாமல் இருக்கிறது? ஆண்டவரை எப்படி பேச? வாக் பண்ணும்போது அப்படி பேசிட்டே நடந்தால் தான் கொஞ்சம் நடக்க முடியும். இவ்வளோ பெரிய எரிகா கோட்டையை காலையில் எழும்பி நடக்கணும்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், நோ சவுண்ட், நோ டாக்கிங். 7 நாட்கள் நீங்கள் அங்கே நடக்கும் பொழுது நீங்கள் பேசக்கூடாது. அப்படி என்றால் என்ன? நீங்கள் வாயை திறந்து சத்தம் காட்டாமலும் நீங்கள் ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்றால், கர்த்தர் சொன்னார், காத்திருக்குதலை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு teach you how to wait. எப்படி காத்திருப்பது? மௌனமாக இருங்கள், எதையும் பேசாமல் இருங்கள். 6 லட்சம் பேர், 12 கோத்திரம் என்ன பேசியிருப்பாங்க? இதனப்பா ஏதோ புதுசாக இருக்குது, டெய்லி நடக்க சொல்கிறாரு. சரி நடப்போம். ஒன்றும் நடக்கலையே. 3வது நாள் ஆச்சு, 4வது நாள் ஆச்சு, சோறு அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே ரவுண்ட் அடிச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் போல், எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கார் போல், இதை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கார் போல். இதெல்லாம் பேசினா அவிசுவாசம் வரும் என்று தெரிந்துதான் கர்த்தர் சொன்னார், ப்ளீஸ் ஷட் அப் யுவர் மவுத். வாயை திறக்காதீங்க. ஆமேன். நான் பல முறை நம்ம சபையில் சொல்லியிருக்கேன், வீட்டில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குவைட்டாக இருக்கிறோமோ 90% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அவங்க பேச, நம்ம பேச,
அவங்க 10 வார்த்தை பேச, நம்ம 10 சென்டென்ஸ் பேச. பிரச்சனை வந்து ஆரம்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம பேசி 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 பெருசாக்கிடுவோம். அப்போ நம்ம எவ்வளோக்கு குறைவாக பேசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் சொல்கிறேன் விசுவாசம் அதிகமாகும். ஏன்னா எல்லோரும் அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜூலை மாதத்தில் நான் வந்து மேக்ஸிமம் ஆக்ஷன்லேயே நான் பேச போகிறேன். எப்படி? ஆக்ஷன்லேயே பேச போகிறேன். நீங்கள் பண்ணி 2 நாள் பண்ணி பாருங்கள். நமக்குள்ளே ஒரு பலன் வந்துடும். பலவீனமே சொல்ல மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து பின்னு போட்டால் அந்த சவுண்டு கேட்கணும், அவ்வளோ சைலன்ஸ் ஆகிடணும். அவ்வளோ சைலண்ட்டாக இருந்து பாருங்கள், பேசாமல் இருந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை? அதுதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள். 3வது பாருங்கள், 20ஆம் வசனம், verse 20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாதத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. வர்ஷிப். அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். அவங்க கர்த்தரை எக்காலத்தால் அவர்கள் ஊதின போது அவங்க மிகுந்த சத்தத்தோடு கூட ஆண்டவரை ஆராதித்தார்கள். தே ஜஸ்ட் ஷவுட்டட். அவங்க சத்தம் போட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எக்காலங்களை அவங்க ஊதினார்கள். எக்காலன்றது ட்ரம்பட். வேத புத்தகத்திலே 2 விதமான எக்காலத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு எக்காலம் வெள்ளியினால் உருவானது, சில்வர் ட்ரம்பட்ஸ். நீங்கள் வீட்டுக்கு சென்று என்னாகும் 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 2 சில்வர் ட்ரம்பட்ஸை கர்த்தர் அவங்கள செய்யும்படியாக சொன்னார். அந்த வெள்ளி எக்காலங்கள் ஏனென்றால் இவங்க புறப்பட்டு செல்லும்போது காலையில் ஒரு பெருந்தொனி அவர்கள் முழங்குவார்கள். அந்த சில்வர் ட்ரம்பட்டில் ஒரு ஹார்ன் கேட்கும்பொழுது they have to start moving in the wilderness. வனாந்தரத்தில் அவங்க பயணம் பண்ண வேண்டும். ஆனால் இங்கு கூறப்பட்ட ஒரு எக்காலம் என்பது கொம்பினால் உருவானது. ஷோஃபார்னு சொல்லுவாங்க. ஹார்னில் மிருகங்களினுடைய கொம்பில் உருவாக்குனது. இது எதை குறிக்கிறது என்றால் ஃபெஸ்டிவல், செலிப்ரேஷன். சில்வர் ட்ரம்பட் வந்து ஒரு யுத்தம் வந்து விட்டது, நம்ம பயணம் பண்ண வேண்டுமென்ற காரியம். ஆனால் இந்த ஹார்ன் இருக்கு இல்லையா, கொம்பினால் உருவான எக்காலங்கள் எதை குறிக்கிறது என்றால் யூ ஹாவ் டு செலிப்ரேட். நீங்கள் சந்தோஷமாக அவர் ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், இது மாதிரி அன்றைக்கி மைக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு சொல்லணும் நியூஸ்? 6 லட்சம் பேருக்கு சொல்லணும். எவ்வளோ கஷ்டம்! 6 லட்சம் பேருக்கு பேசக்கூடாது. 60 பேர் இருக்கிற கிளாஸில் டோன்ட் டாக்குனா அந்த டீச்சரை போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. நம்ம பேரண்ட்டு ஸ்கூலுக்கு போனோன்னா முதல் சொல்கிறது வெரி வெரி டாக்கட்டிவ் இந்த கிளாஸ். வீட்லேயும் அப்படி தான் இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பேசவே மாட்டான் என் பையன், என் பொண்ணு வாயே திறக்காது. ஸ்கூலில் வந்து பாருங்கள் வாயே மூட மாட்டுறாங்க அப்படி சொல்லிவிடுவாங்க. அப்போது இவ்வளோ பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். 6 லட்சம் பேருக்குன்னா ஒரே ஹார்ன் தான். ஒரே ஒரு எக்காலத்தை ஊதின பொழுது இவங்க எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். அலங்கம் தரைமட்டமாக கீழே விழுந்தது. இப்போ இதெல்லாம் செஞ்சால் அலங்கம் விழுமா விழாதா? விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கங்கள், தடைகள், வியாதி, திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது, காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வசனத்தை உங்களுடைய ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள். அலங்கங்கள் இடிந்து விடும். ஆமேன். எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே டு த லார்ட். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற மதில் சுவர்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், எரிகோவின் மதில்கள் தரைமட்டமாக விழும். அன்றைக்கு அந்த மதில் தரைமட்டமாக விழுந்தது. ஜனங்கள் எல்லாரும் எரிகோக்குள்ளாக ஓடினார்கள். அவர்கள் எரிகோவையும் கடந்து ஆண்டவருடைய சுதந்திரத்தை அவங்க வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, யோசுவா 6ஆம் அதிகாரம் 5:20, எபிரேயர் 11:20. விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள், எரிகோவின் அலங்கங்கள் 7 நாட்கள் சுற்றின பிறகு தரை மட்டமாக விழுந்தது. பிரதர், சிஸ்டர், இதுவரைக்கும் ரொம்ப சலிப்பாயிடுச்சு வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் மதில், அலங்கம் பல வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க. உங்க கஷ்டம் நேற்றைக்கு வரல. சத்துரு அதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டம் வைத்திருந்தான்.
உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நேத்து வந்ததில்லை. உங்க ஆபீஸ்ல இருக்க எதிரிகள் நேற்று உங்களுக்கு எதிராக வரல, ரொம்ப நாளாவே பிளான் பண்றாங்க. ரொம்ப நாளாவே உங்களை வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சத்துரு நிறுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அதை தரைமட்டமாக மாற்றுவார். இன்றைக்கு எப்படி அதை டீல் பண்ணணும்னு கர்த்தர் சொன்னார். எப்படி டீல் பண்ணுவது? தைரியமாக விசுவாசத்திலே நாம் முன்னேற வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை முன்னேற செய்வார். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துவார். கடைசியாக எவ்வளவுக்கு எவ்வளோ நடக்கணுமோ கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம காத்திருக்கணுமோ 7 நாட்கள் காத்திருக்கும்படியாக சொன்னார். ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கு எதிராக எதுவும் பேசாதீங்க. அந்த பிரச்சனையை நாமே பெருசாக்க வேண்டாம். அந்த பிரச்சனையை கர்த்தர் சால்வ் பண்ணுவார். உங்க பிள்ளைகள், எதிர்காலம், வியாதி, தொல்லைகள், உங்க கண்ணீர், அதை பத்தி பேசினா பிரச்சனை தான் பெருசாகும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதை குறித்து நீ பேசாத, என்னை மட்டும் பார்த்து நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், just worship him. அவரை மட்டும் நீ ஆராதி. தினந்தோறும் கர்த்தரை ஆராதி. எக்காலத்தை ஊது. டெய்லி பாடலை பாடு. உங்க வீட்டில் கர்த்தருடைய பாடல்கள் நிரம்பி இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு எரிகோ ஜனங்கள் இவங்க ஆர்ப்பரிக்கிறத கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் பயந்து ஓடி போனார்கள், சங்காரம் அடைந்தார்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ மதில், உங்க வாழ்க்கை இருக்கிற எரிகோ அலங்கத்தை கர்த்தர் நெடுநாளாக கட்டப்பட்டிருக்கிற long years this wall is just standing before you. அங்கே நின்று சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்களுடைய எரிகோவின் மதில்கள், அலங்கம் தரைமட்டமாக விழும். நீங்கள் ஆராதித்த பிறகு கண்களை திறந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனை எங்க போச்சுனே தெரியல, இந்த அலங்கம் எங்க போச்சுனே தெரியல, ஐயோ என்னால் எப்படி இதை செய்ய போறேன், இவ்வளோ பெரிய காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும், இந்த நபர் எப்படி மாறப்போகிறார், என் குடும்பம் எப்படி மாறப்போகிறது, என் பிள்ளைகளை எப்படி நான் ரட்சிப்புக்கு கொண்டு வர முடியும், என்னுடைய பல பிரச்சனைகளை நான் எப்படி டீல் பண்ண போகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். அவர் எப்படி வந்திருக்கிறார்? உருவின பட்டயத்தோடு கூட யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன், I have come as a captain of hosts. சேனையின் கர்த்தராகிய அதிபதியாக நான் வந்திருக்கிறேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வலது கையை உயர்த்துவோம். இந்த வருஷத்தில் முதல் ஹாஃப் முடித்திட்டோம். 6 மாதங்கள் முடிந்து விட்டது. அடுத்த ஹாஃப்குள்ளாக நிறைந்திருக்கிறோம். கர்த்தர் உங்க எரிகோ மதிலை கீழே கொண்டு வருவார். ஒரே ஒரு காரியம்தான், உங்க இருதயத்தில் விசுவாசம். ஜஸ்ட் ஃபெய்த். ஃபெய்த் ஆண்டவரை தான் பார்க்கும், சிச்சுவேஷனை பார்க்காது. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் கொஞ்சம் மாற்றத்தை பார்க்கணும். அந்த எரிகோ மதில் தரைமட்டமாக காணாம போகணும் கர்த்தாவே, நான் அதை பார்க்கணும். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான்
இந்த எரிகோ மதிலை தாண்டி என் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன். பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நம்முடைய பிசினஸா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், சிக்னஸா இருக்கலாம். சகோதரனே சகோதரியே, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே எரிகோ மதில்கள் 7 நாளுக்கு பிறகு, சுற்றி வந்த பிறகு தரைமட்டமாக விழுந்தது. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மதில், வியாதி என்னும் மதில், பலவீனம் என்னும் மதில், கடன்கள் என்ற மதில் இயேசுவின் நாமத்திலே தரைமட்டமாக விழ நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் 20ஆம் வசனத்திலே எரிகோ மதில் தரைமட்டமாக விழுந்தது. ஆண்டவரே, அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எங்க மூளையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய மூளை முட்டாளை போல உம்மை நம்புகிறது. நாங்க உங்களை நம்பதான் முடியும் கர்த்தாவே. எங்கள் இருதயத்திலிருந்து எங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சலிப்படைந்து இருக்கிறோம், விசுவாசத்திலே குறைவுள்ளவராக இருக்கிறோம். ஆனா உம்மை நம்புறோம் கர்த்தாவே. எங்கள் கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்காக இதை செய்ய முடியும். எங்கள் தேவன் மட்டும்தான் எங்களுக்கு இதை செய்ய முடியும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வை எடுத்து போடும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்களை எடுத்து போடும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற பயங்களை எடுத்து போடும். எங்கள் வாழ்க்கையை நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாக, தடைகளை தகர்த்து நாங்கள் வெற்றியாக வாழ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரியவர்கள், சிறியவர்கள், எங்க பிள்ளைகள், எங்க வாலிப பிள்ளைகள், அவருடைய படிப்பை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய பிசினஸ், ஒவ்வொருத்தருடைய வேலைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய ஆரோக்கியம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் தங்குவதாக. நாங்கள் இந்த மாதம் முழுவதும் உமக்கு முன்பாக நடந்து, உமக்காக காத்திருந்து, உமக்காக நாங்கள் ஆராதனை செய்து அலங்கம் இடிந்து விடுவதை கண்டு சாட்சி சொல்ல தேவன் கிருபை தருவீராக. அற்புதத்தை செய்வீராக. துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.